ஹalleluya, praise the Lord. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவருடைய அன்பு மேலானது. அவர் நம்மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு அளவிட முடியாதபடி இன்றைக்கும் காணப்படுகிறபடினால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்மை நேசிக்கிறதுனாலே இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு பலன் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு சமாதானம் வரும். ஆண்டவர் மீண்டும் நம்மை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கை வரும். அல்லேலூயா. உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். ஹalleluya. மகிமையை திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக திரும்பி வர செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாகும் தீர்க்கதரிசி யூதா புத்திரரின் ஆறுதலாக வார்த்தை வெளிப்படுத்துகிறார். சிறையிருப்பின் மத்தியிலே மகிமை இழந்து போன ஜனங்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போன ஜனங்கள், தேவனுடைய அன்பை, உறவை, அவருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த ஆவிக்குரிய வைராக்கியம், கர்த்தரை ஆராதித்த வைராக்கியம், கர்த்தருக்காக வாழ்ந்த வைராக்கியம் இழந்து சாத்தானாலே வெறுமையாக்கப்பட்டு அவர்கள் கனி கொடுக்க முடியாதபடி அவருடைய வாழ்க்கை வாடி வதங்கி போய் கெடுத்து போட்ட சூழ்நிலையின் மத்தியில தான் ஆண்டவர் ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுத்து தேற்றி திரும்பவும் அவர்களை மகிமைக்குள் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அப்படியாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சத்துரு கெடுத்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை ஏதோ ஒரு விதத்தில் கெடுத்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலை கெடுத்திருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஊழியத்தை, உங்களுடைய அன்பின் உறவுகளை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, கணவன் மனைவிக்குள், குடும்பத்துக்குள், ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கூட உங்களுடைய மேன்மையை, உயர்வை, உங்களுடைய சம்பாத்தியத்தை கெடுத்து போட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை வெறுமையாக்கி உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடாது என்று சொல்லி எங்க திரும்பினால் ஒரு வெறுமையை, ஒரு விரக்தியை உள்ளத்திலே கொண்டு வந்து கர்த்தரை தேட விடாமல் பின் திரும்ப பண்ணி இருக்கலாம். கலங்காதிருங்கள். யாக்கோப்பு ஆண்டவரை விட்டு 20 வருஷம் தூரமாயிருந்தாலும் திரும்பவும் யாக்கோப்பை கர்த்தர் அவர் சேர்த்து கொண்டார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். மனம் கலங்காதிருங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எத்தனை சூழ்நிலைகள், சத்துருக்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மை திரும்ப சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் உங்களுடைய மேன்மைக்கு வரப்போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். திரும்பவும் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ண போகிறார். எங்கு வெட்கப்பட்டீர்களோ, எங்கு தலை குனிந்தீர்களோ அங்கு தலை நிமிர பண்ணுவார். உங்களை ஊழியத்திலே பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் திரும்பி வர செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி ஜெபித்து போராடி அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை நம்பி இருக்க வேண்டும். அவரை சார்ந்து மனம் திரும்பி அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, யாக்கோப்பின் மகிமை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வர பண்ணுகிற கர்த்தாவே, ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை திரும்பி வரட்டும், ஒரு வல்லமை திரும்பி வரட்டும், ஒரு பலன், ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை திரும்பி வரட்டும். எதையெல்லாம் இழந்தார்களோ ஆண்டவரே, சத்துரு எதையெல்லாம் யார் யாரை வச்சு வெறுமையாக்கினானோ, குடும்ப உறவுகளை, ஆண்டவரே, கைகளின் பிரயாசங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கைகளை, ஜெப வாழ்க்கையை, ஊழிய பாதை வெறுமையாக்கினானோ, ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ணானோ, ஆண்டவரே, எந்த விதமான சாட்சி இல்லாமல் செய்தானோ, ஆண்டவரே
கனி கொடுக்கிற வாழ்க்கை அற்றுப்போக பண்ணினானோ அதையெல்லாம் முறித்து போட்டு தேவன் திரும்பவும் ஆண்டவரை துளிர்விட செய்து ஆசீர்வதித்து கனி கொடுக்கிற வாழ்க்கையை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இழந்த நன்மைகளை திரும்ப தருவீராக, மேன்மைப்படுத்துவீராக, தலை நிமிர பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் எல்லா வெறுமையும் எல்லாவித சூழ்நிலையும் நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு எல்லா கெட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்கும்படி வந்த ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமையால் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக என்று ஜெபிக்கிறேன். இழந்த வாழ்க்கை, பின்மாற்றமான வாழ்க்கை, இன்னும் ரட்சிக்கப்படாத வாழ்க்கை எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு மகிமையாய் நிரப்பி நடத்துவீராக. உம்மை ஆராதிக்க துதிக்க கிருபை செய்வீராக. உமக்காக மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க ஜீவிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவருக்கு மகிமை செலுத்த செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.